ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீஃப் குழம்பு தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு பீஃபை நல்லா தண்ணியில 2-3 டைம் வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா மல்லிப்பொடி 4 ஸ்பூன் சேர்க்கணும். 1 ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் சீரக பொடி சேர்த்துட்டு கறி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடணும். பீஃப் வந்துட்டு உங்களுக்கு இளம் கறியாக இருக்குது அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சா போதும். இல்லை கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 விசில் கிட்ட வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கறி நல்லா சாஃப்டாக வேகும். இன்றைக்கி நான் ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 5லேருந்து 6 விசில் எடுத்து வச்சுட்டு அந்த கறியை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் அதே குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 2லேருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கணும். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் வந்துட்டு வேகமாகவே முருகிரும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த அளவுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கிற கறி, நம்ம விசில் வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கறி, அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேவைப்பட்டால் நீங்கள் கறி மசால் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கடையில் வாங்கி தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகு பொடி வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.